மேல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Joy to be here. இன்னைக்கு உங்க மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய செய்தி கொடுப்பவர் வந்துட்டாருன்னு சொன்னாங்க. நான் செய்தியாளர் இல்லை. I'm not the holy. I'm not the man to speak here. இன்னைக்கு தேவ செய்தி எங்கில்லை. அப்படிதானா? நான் செய்தி கொடுத்தா நீங்க அழுதுட்டு போவீங்க. ஒருத்தர் கூட சந்தோஷமா போக மாட்டீங்க. செய்தியாளர் வேற ஒருத்தர், அவர் பரத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவருக்கு கை தட்டி அவர் வரவே இருக்கார். அவருடைய அவருடைய பிரச்சனை நிறைவேறா அவருக்கு தெரிவிக்கிறோம். இங்க அவர் வாசம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறது நம்மளே பாடிட்டே உட்காந்து சும்மா உட்காந்து காடு கொடுத்தோன்னு நம்ம போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்பதான் தேவ பிள்ளைங்க யாரும் தெரிஞ்சுக்கணும். சும்மா அப்படியே உட்காந்துருந்தா நம்ம தேவ பிள்ளைங்க இல்ல. நீங்க வாங்க போட போட தேவ பிரசன்னம் இறங்கி வந்துட்டே நீங்க வாயை திறக்க பரலோகம் திறக்க, நீங்க வாயை திறக்க பரலோகத்தினுடைய வாசல்கள், பரலோகத்தினுடைய பலகணிகள் வாசல்கள் தானாய் திறக்க முடியும். சொல்லுங்க.
மகிமை தருகிறது. ஏககுமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க. வெளியில இருக்கிறவங்க இங்க இந்த ஆலயத்தில் நான் ஒரு நாள் ராத்திரி வந்தேன். வெரி லேட் நைட்ல. அப்போ பூசு வேலை கூட நடக்கலையா, நடந்துருச்சு. சின்ன லைட் இருந்துச்சு. அதை பார்க்க இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்து வரலாம். அநேக திருச்சபைகளை நிறுவ, அநேக சபைகளுக்கு நீங்கள் ஒரு தலைமை போதகராக இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. உங்களையும் மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்து வரலாம். பிள்ளைங்களா சேர்ந்து ஆமைன்னு சொல்ல உங்க மேல அந்த அபிஷேகம். நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை மாற்றம் வைத்து நான் ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். நான் ஒரு பெரிய பிரசனையார் இல்லை. இங்க உட்கார்ந்து இருக்கும்போதுதான் பெரிய தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய வார்த்தையை நல்லா பேசக்கூடியவங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துக்கு போ என்று சொன்னபடியால் நான் தப்பி கேட்டு போட்டு ஒத்துக்கொண்டேன். ஆகவே சில வார்த்தைகளை மாற்றம் உங்கள் மத்தியில வைத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான வேத வசனத்தின் சில பகுதியில் ஒரு வசனம், சங்கீத புத்தகம், சங்கீதம் 132 13வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்க. சங்கீதம் 132 13. எத்தனை கத்த சொன்னீங்க? இப்போ 6 கத்த சொல்றீங்க. சரி, யாராவது ஒருத்தருக்கு மைக் கொடுத்துருங்க பிளீஸ். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, போதும். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அப்படிதானே போட்டுது. தெரிந்து கொண்டு போட்டுது. நம்ம நிறுத்தி வச்சா மாத்தி வைக்கணும். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. It is God who chose Zion. It is not man. தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு விளக்க தேவைப்படுது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். இப்ப பெரிய பெரிய நகரம், இங்க தாவீது அங்க இருந்தாரு. தாவீது நகரம் என்று சொல்லப்பட்டது. தாவீது சீயோனை போய் பிடிச்சாரு. பெரிய தாவீது நகரம் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் சாலமோன் காலமா இருந்தது. சாலமோன் அந்த இடத்துல பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினார். ஆனா இவ்வளவு பேரும் செஞ்சாலும் ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கல. கர்த்தர் தனக்கென்று ஒரு வீட்டை கட்டணும்னா தான் தான் தெரிஞ்சு கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஒன்னா தெரிந்து கொள்ளப்படல. This place is not chosen by you. திருப்பூர்ல இருந்து இங்க கூட்டு வருவாரா? புரியுதா உங்களுக்கு? திருப்பூர்ல இருக்கிறவங்க திருப்பூர்ல என்ன பனியார் போட்டு வேலை பார்க்கலாம். அது ஒரு மகிமையான இடம். நேற்று ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன். அது சொன்ன திருப்பூர்ல சும்மா சாதாரண கூட கார் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி கார் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் இங்க தார் ரோடு கூட இல்லாத மண்ணு ரோட்ல வரணும்னா தேவன் இந்த இடத்துக்கு எடுத்து வந்தாங்க. அவன் என்னோட காலையில் என்னோட பேசினான். இந்த வசனத்தை நான் பலமுறை படிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் எதை தெரிந்து கொள்ளாரோ அங்க அவர் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதோடு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஏன் எவ்வளவு பெரிய ராஜா இருக்காங்க, எவ்வளவு பெரிய மந்திரிமார்கள் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்க இருக்காங்க. அசைவே தெரியாது. காப்பி வச்சா கூட ரோட்ல இந்த மாதிரி ரோட்ல போனா கூட காப்பி கொஞ்சம் கூட கீழ் சிந்தாது. அப்படிப்பட்ட கார்ல போறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நம்ம வெறும் சைக்கிள் ஓட்டிட்டு போற நம்மள ஏன் தெரிஞ்சுக்கணும்? அவருக்கு பிடிக்கும். அவ்வளவுதான். சொல்லுங்க. என் மனைவி கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த இடத்துல இப்படி கூடாது, இது மாற்றி இப்படி வைக்கணும். அவன் மாற்றவே இல்லை. அப்படி சொன்னேன், ஏன் மாத்தல அப்படி கேட்டேன். என் வீடு என் இஷ்டமே தான் இருப்பேன். அம்மா சொல்லுங்க. ஆண்டவர் வீடு அது இங்கே இருப்பாரு, எங்கே இருக்கும். ஆனால் எந்த வீட்டை அவர் தெரிந்து கொள்கிறாரோ அந்த வீட்டிலே மகிமையை பார்க்க முடியும். நான் ரொம்ப நாளா ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. என்ன கேள்வினா, நானும் பல ஆலயங்களை பார்த்திருக்கேன். அவனுடைய கிருபையில பல ஆலயங்கள், சில ஆலயங்கள் சொல்லலாம், பல சொல்லக்கூடாது வயசுல. ஆமா, வருமானம் நமக்கு வேணாம். சில ஆலயங்கள் போயிருக்கேன். பிரமாண்டமா கட்டியிருப்பாங்க.
அழுது ஊந்துற மாதிரி இருக்கு காலை வச்சா. இப்படி போனாலும் நம்ம 4 பேர் உட்காந்துருப்பாங்க, 5 பேர் உட்காந்துருப்பாங்க. எவ்வளவு பேர் பாஸ் சர்ச்சில் இருக்காங்க அப்படின்னு கேட்டா 20 பேர் இருக்காங்க. எத்தனை வருஷம் சபை நடத்துறீங்கன்னா நான் 30 வருஷம் நடத்துறேன். அப்போ எனக்கு பெரிய கதை சொல்லிடுற மாதிரி இருக்கு. எதுக்கு 30 வருஷம் சேவை வச்சு 20 பேர் இருக்காங்க? இது என்ன, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வச்சா கூட, இந்த வருஷத்துக்கு 1 வச்சா கூட 30 பேரா இருக்கணும். எதுக்கு? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். நானும் ஆண்டவர்கிட்ட, ஏன் ஒரு வயசஸ் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த ஆலயம் அப்படி இருக்கு? ஆனா இன்னைக்கு தான் தெரியும், அவர் தெரிஞ்சுக்கணும். ஆலயம் நம்ம இது நேர்த்தியான இடம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்தா சூப்பரா இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடுப்புற இருந்தா அற்புதமா இருக்கும். ஜனங்களாம் வராது, சோத்துக்கு தான் வரும். நீங்க முதல்ல ஒரு நாள் சாப்பாடு போறீங்க சொல்லுங்க, அன்னைக்கு வந்துடுவாங்க. சாப்பிடுறதுதான் வருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஈஸியா இருக்க வந்து சாப்பிட்டு நல்லா ஒரு கொட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. கட்டை எடுத்து கொண்டா அது காட்டுக்குள்ள இருந்தாலும் வருவாங்க. எங்க வீட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து 50 ரூபாய் 60 ரூபாய் ஆட்டோல இருக்கணும் உள்ள வரதுக்கு. என் மகன் சொல்லுவான் அடிக்கடி, எப்பா இங்க வச்சிருக்க மீட்டிங் எனக்கு எப்படி வராங்கன்னு தெரியல, கஷ்டமா இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்திடலாம். அது ஆரம்பத்துல சொல்லுவோம். நான் சொல்லுவேன், இந்த இடத்துல தான் கட்ட வச்சிருக்காரு, நாங்க சர்ச்சை வச்சிடல, சும்மா மீட்டிங் நடக்கும் எப்ப நான் போட்டேன். ஆனா இப்போ என் மகன் சொல்றான், எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் எங்க பஸ்ல வர கேஸ் இல்ல, ஹைதராபாத்ல இருந்து பிளைட்ல வருது, பாண்டிச்சேரியில இருந்து காலேஜ்ல வருது. எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு சாப்பாடு நேரம் போயிடும். எனக்கு எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரியும். அதுக்கு தான் ஆவியானவரை கூப்பிட்டுருக்கேன். அவர் தான் எனக்கு கைடு. அவர் சொல்லுவார், சொல்லி இது வாய் மூடு, நான் ஒரு மூடினேன். இப்போ இந்த சீயோன் என்று சொன்னா எருசலேமில் ஒரு 4 மதில், 4 சிகரம். அதுல 1க்கு பேர் தான் சீயோன். 4 சிகரத்துல 1க்கு பேர் சீயோன். ஆனா அந்த சீயோன் தான் ஒரிஜினல் இல்ல. 4 ஆன பிறகு எந்த ஸ்தலத்துல சபையை கட்ட வச்சாரோ ஆண்டவர், அதுக்கு சீயோன் பேர் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சீயோன ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதுல தன்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சீயோன் சொல்லும் போது இந்த 4 சிகரம் சொல்லுங்க, 4 குன்று. ஆக்சுவல் ரைட் வேர்ட் வந்து 4 குன்று. அதுல அந்த குன்று தான் the most beautiful place தான் எருசலேமிலேயே. ரொம்ப அழகான குன்று அது. பாருங்க, கர்த்தர் எதெல்லாம் தெரிஞ்சு எடுத்துக்கிறார். நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் அழகாக பார்த்தா இது அழகா இருக்கும், அது அழகா இருக்கும், அந்த இடம் அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய மகிமையான கண்களில் பார்க்கும்போது அவர் உலகத்திலேயே அப்படி போட்டிருக்கிறார் ஆர்டிகல்ல, உலகத்திலேயே அந்த குன்று தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் தான். சோபரன் சொல்ல எப்படி தெரிஞ்சிருக்காரு பாருங்க. நான் என்னையே தெரிஞ்சுக்கிட்டா தெரியுமா சொல்லுங்களா? உலகத்திலேயே இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க எல்லாருலையும் நான் தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு அவர் சொல்றது. அப்படி உங்க ஒவ்வொரு பேரையும் போடுறீங்களா? உங்களையே தெரிந்து கொண்டாரு. கோவிட் சிங் என்ன படிச்சிருந்த ஒன்ன காட்டிலும் அப்படி சொல்லுங்க, கை காமிச்சு என்னதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆண்டவன் சொல்றாரு சொல்லுங்க. உட்காந்துருக்கீங்க. அவர் தெரிந்து கொள்றதுதான் வேர்ல்ட்லயே பெஸ்ட். யூ ஆர் தி பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். ஹalleluya. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், சாலமோன் கையினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை குறித்து இந்த ஆர்டிகல்ல எழுதிருக்கு, he chose the best place ன்னு. பட் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்ல தேவன். உன்னையும் என்னையும் ரட்சிக்கவே இயேசு உலகத்தில் இறங்கி வந்தார். அப்போ அவர் தெரிந்து கொண்ட எது ஆலயம்? தேவன் சொல்றார், கல்லிட்டு அடிவுக்கு முன்னால சாலமோன் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்துல தேவன் ஆசமாயிருக்க விரும்பாமல் கையினால் கட்டப்படாத ஆலயம் எது? நீயும் நானும், நீங்களும் நான். மாமேன் நம்ம அவர் தெரிந்து கொண்டாருன்னா அவருடைய பார்வைக்கு நம்ம தான் விசேஷித்தவர்கள். ஹalleluya. மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஏன் சொல்லுங்க, எப்படி நம்ம பியூட்டிஃபுல் ஆயிட்டோம்? ஒரு காலத்துல பியூட்டிஃபுல்லா இல்லாம இருந்தோம், அசிங்கமா இருந்தோம். பொண்ணு 10 பேர் வந்து பொண்ணை பார்த்துட்டு நல்லாவே இல்ல,
இந்த மூக்கு கொஞ்சம் கூரா நல்லா இருக்கு, வேணாம் வச்சா எழுத போறாங்க. ஒரு சின்ன மூக்கு கூரா இல்ல, ஏன்னா நிப்பாத்து எழுதுறதுக்கா விவசாயம் இல்லையா? ஒரு பொண்ணை பார்த்து எப்படிதான் கேவலமா பேசுறா, மூக்கு கூரா இல்ல. இப்போ ஆண்களையே பார்த்து பெண் எத்தனை பொண்ணு வானம் அடிக்கிறது, அவன் பொத்தாரு மாதிரி இருக்கான், வானாந்தாரு பைக்ல உட்காந்து முக்காட அடிச்சுக்கணும், நான் பின்னால்தான் உட்காருறேன். எவ்வளவு பேர் நம்மளே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. உன்னை ரிஜெக்ட் பண்ணாங்களப்பா, ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸே கொடுக்கலையா? என்ன ரிஜெக்டே பண்ணல, ஏன்னா கர்த்தரே எனக்கு பொண்ணை கொண்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலயே எனக்கு ஒரு பிரிவிலேஜ் தான். ஆண்டவருக்கு சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ரிஜெக்ட் பண்ண நம்ம இயேசு ஏன் தெரிந்து கொண்டார்? இன்றைக்கு ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாதா? ஐயோ, நான் இப்ப எத்தனை பிரசங்கத்தையே பேசல, இதுக்குதான் ஆவியானவரை கூப்பிடணும். ஏன் தெரியுமா நம்ம தெரிந்து கொண்டாரு? மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒரு பாட்டு பாடுவாங்க, பரலோகத்தின் அருமை பொருள், பரலோகத்தின் அருமை பொருள். பரலோகத்திலேயே the center of attraction in heaven, in earth, in beneath இயேசுதான். எந்த அழகை எடுத்துட்டாலும் அந்த அழகுக்கு ஒப்பான ஒரு அழகே இல்ல. சொட்டு அழகு, சொட்டு 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 சொட்டுன்னு சொல்லுவாங்க, சொட்டு அழகப்பா எதையோ பார்த்து சொல்றான். ஆனா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னைக்கு ஆவியான நிரப்பணும், அன்னைக்கு அவரை பார்த்து சொல்லிட்டே இருக்க சொத்து அழகே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, ஜப்பாரையில் அப்படி வரும், வெளியில வராது, படுக்கறையில் இல்ல, ஜப்பாரையில் அவருடைய தேவனை சொட்டு அழகு அழகு அழகை பார்த்து நினைச்சு அளவுலாம் பார்த்து சொல்ற தொட்டு தொட்டு பாப்பே. சொட்டு அழகு, சொட்டு அழகு. இந்த சொட்டும் அழகு மேன்மையான அழகு, மகிமையான அழகு, ஒருவரும் ஒப்பிடக்கூடாத ஒரு அழகு உனக்காக எனக்காக அலங்கோலமானது. இந்த அலங்கோலத்தின் நிமித்தம் அவர் அலங்கோலத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அழகு நமக்குள்ள இருக்கிறார். அதனால அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, அந்த ஆவியினால் முத்திரிக்கப்பட்டவங்க, அந்த நாமத்தை எழுதி கொண்டவங்க பரலோகத்திற்கு பிதா சொல்றாரு. அந்த அழகான சபையில உட்கார்படிக்கு உங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை, இயேசுவுக்கு மகிமை. அவர் நம்மோடு இருக்கிறவர், நம்மை தெரிந்து கொண்டவர், நமக்காய் அலங்கோலமானவர். அந்த தேவன் தான் இந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டார். It was this place. எனக்கு தெரியாது, நான் சொல்லல. I am not coming here to give you a butter. நான் பட்டரும் கொடுக்க மாட்டேன், ஜாம் கொடுக்க மாட்டேன். என் ரெண்டுமே எனக்கு ஆகாது. சுகர் சாப்பிட்டா பட்டர், ஜாம் சாப்பிட்டா சுகர், பட்டர் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால். டாக்டர் சாப்பிட்டாலே சொல்லிட்டான், உங்களை எத்தனை பேர் சொல்லிருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு இருக்கணும். நீங்களா வரல, எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? இந்த இடத்துலயா வந்து ஊழியம் செய்ய கூப்பிட்டீங்க? இங்க பார்த்தாலும் காஞ்சி போயிருக்க, பக்கத்துல கூட போட்டேன், பச்சையா இருந்தா பாருங்க. நாகர்கோவில் போனா எங்க பார்த்தாலும் பசியா பச்சை பச்சையா இருக்குது. கேரளாவுக்கு போனா எங்க பார்த்தாலும் பச பசையா இருக்குது. இங்க எல்லாம் காஞ்சி போயிருக்குது. ஆனா அந்த காஞ்சி போன இடத்துலதான் தேவன் நம்மை கொண்டு வந்தார். பசுமையாய் மாறும். ஒரு நாள் இன்னைக்கு கொல்கத்தா 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 ஊர் உள்ள கொல்கத்தா சொல்லுறான். கல்வாரி மேமலை மீது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிஞனோ இல்லையோ பாடுறான். ஏன் அன்னைக்கு ஒரு நாள் மண்ணோடு எலும்புகள் பட்டு இடம். ஆனா அங்க ஒருத்தர் போனார், அவரால் அந்த இடத்துக்கு வாழ்வு வந்தது, அவரால் அவருக்கு பேர் வந்தது, அவரால் எங்கெங்கே தெரியாத கொல்கத்தானா. இன்னைக்கு அதோட எத்தனை அழகான இடம் இருக்குது ரோமாபுரியில. எதுக்கு கொல்கத்தாவை பத்தி பேசிக்கிறோம்? அந்த கொல்கத்தாவுக்கு ஏறுகிறவர் தான் சொல்லுங்க சார். இதுனா மடத்தூரா? மடத்தூர். அந்த இடத்துல ஏசு வந்திருக்காரு. நீ வேறு இந்த இடத்துல இருக்கிற ஆள்நாளும் ஒருத்தரும் விட மாட்டார். சொல்லுங்க, உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீங்களா எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு தெரியாது. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லிட்டு போற செய்தி, உங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறேன். எதை கொண்டு ஆசீர்வதிப்பார் தெரியுமா? மாத்தமே கிடையாது. எதுக்கு அவர் சொல்றாரு நினைச்சுக்கிறாங்க சில பேர். இல்ல, அவர் தெரிந்து கொண்ட இடத்துல
அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நான் சில வார்த்தை சொல்ல போறேன். கேட்பீங்களா? எல்லாம் முடிச்சிடலாம். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நீங்க பேசுங்க. இவங்களெல்லாம் கேட்க மாட்டேன். இவங்கெல்லாம் ஆன்னு வாங்க, அப்புறம் ஓன்னு. நீங்கெல்லாம் ஒரே மாதிரி பேசலாம். ஓகேவா? தேவனுடைய ஆலயத்துல எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரிஞ்சுக்கல. இந்த இடத்துல வந்து அப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நிறைய பேர் பேசுறீங்க, பேசியிருப்பீங்க. எனக்கு தெரியல. ஆவியானவர் என் கண்ணில் காமிச்ச சில வசனத்தை சொல்றேன். அப்புறம் ஆலயத்துல என்ன இருக்குது சொல்லிட்டு ஆமே போட்டு போயிடுவேன். ஓகேவா? ரைட்டா சொல்லுங்க. ஆமே. சரி, ஆலயத்துக்குள்ள யார் யார் இருப்பான்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. வாசிக்க மாட்டீங்களா? இது மனப்பாடமா சொல்லாம. 1 சாமுவேல் 1:9-10. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் எங்க புடிச்சாங்க போட்டு போறீங்களா? அங்க கூட நான் பாக்கல கூட. அதுல சீயோன்ல அவங்க புடிச்சாங்களா? குடிச்சாங்க. இப்ப அண்ணாள் எழுந்திருச்சு ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே அவர் காக்க வந்து உட்கார்ந்து இருப்பான். வெயில் நேரம் நிறைய பேர் வெளியே உட்காந்துருக்காங்க. காத்து வந்தா நல்லா இருக்கும். அப்படி இன்னைக்கு பரவாயில்ல, இடம் இல்ல. சில பேர் என்னைக்கு பார்த்தா புள்ளியே காலியா இருக்க வெளியே உட்காந்துருவாங்க. ரொம்ப வேண்டுது. யாரையும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி உட்காந்து சொல்றேன். எப்ப பார்த்தாலும் வெளியே இருப்பாங்க. ஆளே என்னைக்கு பார்த்தாலும் அவங்க பாஸ்டர் சொல்லுவார். சில பாஸ்டர் அவர் வரல இன்னைக்கு சபைக்கு அம்மாக்கிட்ட எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அவர் வெளியே நிக்கிறேன் எனக்கு தான் தெரியும். புல்பிட்ல இருந்தா பார்த்தா தெரியும் சொல்லுவாங்க. சரி, இப்போ ஆசாரியனாகி ஏலி அவர் வயசாயிடுச்சு. அவர் சொல்லுங்க, நான் சொல்ற சில மாதிரி பசங்க. ஏலி வெளியே உட்கார்ந்துருக்காரு. அண்ணால் அவன் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. மனம் கசந்தவர்கள், மிகவும் அழுகிறவர்கள் ஆலயத்துக்கு வருவார்கள். நான் சொல்றது எல்லா ஆலயத்துக்கும் இல்ல. கர்த்தர் தெரிந்து கொண்டு உன் ஆலயத்தை பற்றி சொல்லு. What I preach is practical for you today. Write it and keep it. உன் வாழ்க்கையில 50 வருஷம் ஆனாலும் சரி, இப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க. ரைட்டா? உங்க ஆலயத்துக்குள்ள யார் வருவா? கார் எடுத்து வந்து ஒருத்தர் நிறுத்தி, ஐயா கர்த்தர் சொன்னாரே இந்த சாக்கு முட்டியில நிறைய கர்த்தர் காண இருக்குது, உங்களை குத்துற சொன்னாரு. ஒரு பையன் வரமாட்டான். வந்தாலும் அது தேவ சித்தையில துத்தி. ஏன்னா ஆண்டவர் நீ கொடுத்துதான் அவனுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கு. ஒருத்தரும் அப்படி வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. வர்றவங்க எல்லாம் யாரு? மனம் கசிந்து அழுது வந்து ஆலயத்துல அவங்க கண்ணீரை ஊத்துறவங்க தான் வருவாங்க. சொல்லுங்க. ஆமா, அவன் என்ன கொடுப்பாங்க? பணத்தை கொடுக்க மாட்டான். தீர்க்க நிச்சயம் குத்து போயிடலாம். ஆலயத்துக்கு அந்த பாக்கியம். They will not give you money, man, but give you a prophet. Hallelujah. Oh, I know I'm preaching good. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்ல அவர் பேசுவாங்க. நீங்க அமைதி ஆயிட்டீங்கன்னா எனக்கு கேட்கணும். பம்ப் அடிக்கிற ஸ்டவ் இல்ல, அந்த காலத்துல நச்சா நல்லா புருன்னு எரியும். நீ ஆமேன்னு சொன்னா இங்க நல்லா புருன்னு இல்லன்னா பஸ் நாய். ஆமா சொல்லுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 37 நினைக்கிறேன். வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 36-37.